ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து மாடல் ஷூட் யார் பண்ணுறது? என் ஃப்ரெண்டு தான் பண்ணுறேன். அதுக்காக நான் வந்து கிளம்பிட்டுருக்கேன். என்னடா கிளம்பிட்டுருக்கேன்னு கிளம்பாம உட்காந்துருக்கனேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இதுதான், நம்ம எதுக்கு நம்மளுக்கு தான் மேக்கப் போட்டு விட போகிறாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம கிளம்பிட்டு. என் ஃப்ரெண்டு அவள் கிளம்பிட்டா, அவள் வந்து என்னை கூப்பிட்டு போயிடுவா. கூப்பிட்டு போயிட்டு என்னென்ன ஃபன்ஸ் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான்ப்பா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. குளிக்காமல் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கோ. இவங்க தான்ப்பா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ஆமாம், எல்லாரும் வந்து இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. எந்த பேஜ்? மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ தான் எந்திரிச்சு இதை மடிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட பெட்ஷீட். என்னமோ குளிட்டோ பெட்ஷீட்டோ என்னமோ. முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட். ஃப்ரெண்டுன்னா மாடலை வெயிட் பண்ண வைப்பீங்களா? ரொம்ப பிஸி. நேற்று தான் நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. நேற்று ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக வந்துடும், அதனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. என்னெல்லாம் மாடல்னு சொல்லக்கூடாதுப்பா, இவங்க தான் இப்போ பெரிய மாடலு. வந்து வந்தாச்சு. நாங்கள் வந்து சபி வீட்டுக்கு வந்தாச்சு. சாரி, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சபி யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவள் தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். அவள் தான் என் ஃப்ரெண்டு. அவள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அவள் குளிக்க போயிருக்கா. குளிக்க போயிட்டு அவள் குளிச்சுட்டு வந்தானே நாங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் இப்படி இதே கொண்டையோட இதே ஃபேஸோட தான் வந்தேன். அப்படியே தூங்கி எழுந்துச்சு வந்த மாதிரி இருக்கும். நான் குளிக்காத மாதிரி இருக்கும், ஆனால் நான் குளிச்சு மேக்கப் எதுவும் போடல. மேக்கப் போடாமல் தலை சீவாமல் அப்படியே எழுந்துச்சு வந்துட்டேன். எதுக்கு நம்ம மேக்கப் தானே போட போகிறோம், அப்புறம் எதுக்கு நம்ம வந்து மேக்கப் போட்டு லைட் இருக்கிறனால கொஞ்சம் வெள்ளையாக தெரியுறேன். இல்லைனா என் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸ்கின்னே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா 2 டேஸாக வந்து ஷூட் பெருசாக இல்லை, சும்மா 2 நாளும் எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷூட் போய் கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து ஷூட்டில் வந்து நாங்கள் என்னென்ன ஃபன் பண்ண போகிறோம். மேக்கப் ஆர்டிஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட் இல்லைனாவே நம்ம ஃபன் பண்ணுவோம். இது நானும் 10ஆவதுலேருந்து ஒன்றா இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10, 11, 12, 1, 2, 6 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. சும்மா இருப்போமா? வாங்க நாங்கள் என்னென்ன ஜாலி பண்ணுறோன்னு பாருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் என் ஃப்ரெண்டோட அவளோட அந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்க பிளேஸ். அவள் எப்படி வந்து செட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். மிரரு கரெக்டாக இங்கே மிரர் ஓப்பன் பண்ணால் அவளோட ப்ராடக்ட்ஸ் பாருங்க. லிப்ஸ்டிக்கெல்லாம் அப்படியே ஒரு கடை போடுற அளவுக்கு வச்சுருக்கா. இது லிப்ஸ்டிக்ஸ். இது வந்து ஃபவுண்டேஷன் ஹெச்டி பிஎஸ்சிலாம் வச்சுருக்கிறா. அப்புறம் இதெல்லாம் வந்து பேங்கிள்ஸு இதெல்லாம் வச்சுருக்கா. கிளிப்ஸை பாருங்கள், கடை போடலாம். கிளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடை போடலாம், அந்தளவுக்கு வச்சுருக்கிறா. வேறு இங்கெல்லாம் நெயில் பாலிஷ், இங்கெல்லாம் பேங்கிள்ஸ் எல்லாம் நீட்டாக வந்து அப்படி எப்படி வந்து நீட்டாக அடுக்கி வச்சுருக்கா பாருங்க. இதெல்லாம் மறந்துடுங்க, இது நீட்டாக இல்லை, பட் ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. எனக்கு கட்ட போகிற சாரீ வந்து இதுதான். இது வந்து அப்படியே கசகசன்னு இருக்கா. அவள் கட்டி விடும்போது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கட்டி விடுவான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எனக்கு போடுற மேக்கப்புங்கிற செட்டு. பார்த்தீங்களா, இதோ ரெண்டலுக்கு எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இதான் வந்து செட்டு. பத்திரமா அப்படியே மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸு. அப்புறம் இது என் கண்ணாடி. இந்த கண்ணாடி வந்து நான் ரீல்ஸ் பண்ணுறக்காக எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். வாங்க. துணி தைக்கணுமா ஷியா ஃபேஷனுக்கு போவாங்க. மேக்கப் போடணுமா ஷியா கிளாம்ஸுக்கு போவாங்க. மாடலிங்க்கு யாருக்காச்சும் வேணுமா சாக்ஸியர் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாம் பண்ணிங்க. முதல்ல நீங்கள் எனக்கு மேக்கப் பண்ணிங்க, டைம் ஆச்சு. இதெல்லாம் தான் ப்ராடக்ட்ஸே. ப்ராடக்ட்ஸில் ஐஷேடோ லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருக்கோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் கூடயே 6 வருஷமாக சுற்றிட்டு மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமாம், 10th தானே. 10th வந்து 12th, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 1, 2. ஆமாம், சாரி 8 வருஷம். சாரி, கணக்கில் கொஞ்சம் நாங்கள் ரொம்ப புளி இல்லை, அதனால தான். ஐயோ, ஃபர்ஸ்ட் எடுத்தனே நினைச்சான். ஆல்ரெடி என் கண்ணு புகைஞ்சிட்டு இருக்குன்னு எடுத்து அந்த அக்கா பண்ண வேலையில. ப்ளூ கலர் சாரி, ப்ளூ இல்லை, கிரே கலர். ப்ளூ எடுத்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன்.
ஏன் நான் ஓட்டு வேண்டே வச்சுட்டு வந்துருப்பேன். அந்த கார்னர் ஐயோ இதான் எனக்கு பெரிய டஃப்பான வேலை. மூக்கு பாருங்க. நீ மேலே விட்டு நான் பிடிச்சிக்கிறேன். கீழே மட்டும் தோரடி. ஏய் தோரடி. ஐயோ ஐயோ நல்ல வேலை ஃபஸ்ட்டே லென்ஸ் வைக்கிறேன். இங்கே ஏய் லென்ஸ் காணும். ஓகே ஏய் நானும் லென்ஸ் வச்சுட்டேன்ப்பா. இந்த கண்ணு பண்ண இந்த கண்ணு நான் லென்ஸ் வச்சிருக்கேன். இந்த கண்ணில் லென்ஸ் வைக்கல. ஐயோ வைக்கல. கண்ணுன்னு தண்ணி வருது. எனக்கெல்லாம் கிளிசரின் போடாமல் தண்ணி வருதுப்பா. நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவங்க தான். பத்தலா நீ மேலே விட்டுறலாம். தோரடி கண்ணு தர. That's it. நான் 2 கண்ணிலையும் லென்ஸ் வச்சிட்டேன். ஃபஸ்ட்டே லென்ஸ் வைக்கல. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பயப்படுவா. எப்படி இருக்குது நான் ஃபஸ்ட்டு இவளுக்கு மாடலாக போகும்போதே பயப்பட்டான். ஆனால் இப்போ வந்து நான் அசல்ட்டாக எடுத்து கண்ணையே கை விடணும்டா. ப்ராக்டிஸ். ஐ லுக் அண்ட் ஐப்ரோ கம்ப்ளீட்டட். ஒன்றுமே தெரியலடி. ஆமாம் வெறும் ஐ லுக் மட்டும்தான். என் மூக்கு வந்து சப்ப மூக்குனால என் மூக்கை கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணிவிடுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே கண்ணு முடிச்சாச்சு. கண் மேக்கப் போட்டாச்சு. ஐப்ரோ போட்டாச்சு. அப்பப்போ கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. நான் வந்து கொஞ்சம் லைட் மேக்கப் அந்த மாதிரி எனக்கு பண்ணி விடுறீன்னு கேட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக எல்லாமே லைட்டாக தான் பண்ணியிருக்கா. எனக்கு வேறு நல்லா ஃபேன் போட்டு விட்டாலா எனக்கு நல்லா தூக்கம் வடிகிறது. நீங்கள் பண்ணுங்க மேடம். எனக்கு இருக்க சப்ப மூக்கை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறான். அவன் பாதி வரைக்கும் பாதியில் ஃபேஸ் மோஸ்ட்லி முடிஞ்சு. லிப்ஸ்டிக்கு லைனர் மட்டும் போட்டால் முடிஞ்சு. அது கீழே ஒரு வேலையை போயிருக்கா. சரி இதை வச்சுருக்கா வேப்பர் பிஸ்கெட்டு. சரி பசிக்குதா சரி எடுத்து சாப்பிடுவோன்னு நானும் வேப்பர் பிஸ்கெட் எடுத்து சாப்பிட போனேன். எல்லாம் நம்ம வீடு தானே. நம்ம ஃப்ரெண்டு வீடு தான் நம்ம வீடு தானே. எடுத்து சாப்பிடுவோம் பசிக்கலை. சரி மேக்கப் கலைஞ்சிருமா அதனால் சரி மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மேக்கப் போடுன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி லைட்டாக பசிச்சுதா அதனால் இந்த வேப்பர் பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுவோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபேஸ் மேக்கப் எல்லாம் முடிச்சு நான் அடுத்தது வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். என் கண்ணும் தண்ணி வந்துட்டே இருக்கு. தண்ணி வருதா இப்போ? ஐஸ் முடிக்கலாம் அப்புறமா இரு. வெறும் கை வச்சுட்டு இருக்கேன். ஃபைனலி ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட்டட். அதான் நீ காமின்னு சொன்ன என் மண்டையா. தெரிகிறதா ஏதாச்சும்? ஆனால் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாய்ஸ் தான். பின்னாடி கொண்டு போட்டிருக்கா. ஃப்ரண்ட் வந்து மெஸ்ஸி அது என்னமோ ரோல்ஸ் பண்ணியிருக்கா. இந்தா காமி. மெஸ்ஸி ரொம்ப கிளியராலாம் தெரியல. கண்டு கண்டு நாய்ஸா. ஓகே நைஸ். இதான் ஃபைனல் ஃபேஸ் ஃபைனல் லுக். இது மேலே தான் சாரீ ட்ராப் பண்ணணும். சாரீ ட்ராப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அடுத்து ஷூட். ஷூட் உங்கள் கண்களை நான் சரி செய்வேன்.
நீ கண்களை சேர்த்து சென்று கொண்டால் தண்ணி வந்து கொண்டே தான் இருக்கும். போகும்போது கண் வந்துட்டே இருக்குங்க. நீங்கள் போகும்போது சரி செய்து விடுங்கள். ஓகே, இதான் வந்து ஃபைனல் லுக்கு. இதை வந்து நாங்கள் லுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மேடமு. இப்போ வந்து நம்ம த ஃபோட்டோகிராஃபர் அக்கா ஹை சொல்லுங்க. ஹாய். வாங்க போகலாம். இது வந்து இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் அக்கா. இல்லை, இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை, ஐ கிரி ஃபோட்டோகிராஃபர். இவங்க தான் மெயினு. இவங்க தான் வந்து ஐயோ, அது நான் சும்மா சொன்னேன். இந்த அக்காவும் ஃபோட்டோகிராஃபர் தான். ஓகே, சலோ போகலாம். வாங்க போகலாம். அக்கா அந்த காரணம் தெரியலாம் உங்களுக்கு. சிறுவாணி ரோடு அவங்க ஃபுல்லாமே அவ்வளோ இருக்கும். ப்ரோ டைம் என்ன தெரியுமா? டக்குன்னு போகிறோம், ஏறுறோம். ஓகே, இந்த அக்கா ஒரு அழுத்தத்துனா ட்ரெயின் போடுவாங்க. நீ போ. எங்கே போகிறோம்? காரண்யா கிட்ட வந்து அவுட்டர் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ க்ரீனரியாக இருக்குமா, அங்கே போயிட்டு நம்ம ஜாலி பண்ணலாம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், ரீல்ஸ் பண்ணலாம், மாஸ் பண்ணலாம். வேகத்துக்கு அடுத்த வேகத்துக்கு தான் போவேன் நான். நீங்கள் எவ்வளோ வேக போகிறீங்க? ராக்கெட் எப்படி போகும்? ஓவர் டேக் பண்ணி போகிறீங்களா? இல்லடா, அந்த தாத்தா வம்பு பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி பண்ணலாம்? அதனால நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கோம். என்ன இருக்கும்? ஐயோ, சண்டை போடுறாங்களே. சண்டை போடல, அவங்க வாய் பேசுவாங்க. வாய் பேச வரல வந்து சண்டை போடுறாங்க. I am a rider, pro rider. இல்லக்கா, ஸ்பீடா போலாம். அது ஒரு தடவை டம்முன்னு ஒரு பையன் மேல இடிச்சு எங்களுக்குன்னே வரீங்க. பாய். பின்னாடி எல்லாம் இதான் வந்து லொகேஷன் வந்தாச்சு. This is the location. பாபா என்ன தங்கம் அப்படியே இருங்க. பாப்பா நீ அப்படியே தலை சாச்சி ஓடு. இது என்ன அது வந்து அறுவாடை நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அவர் நின்றுட்டு இருக்காரு. இருட்டு வச்சு அவங்களால இங்கே அறுவ முடியாது. வச்சிருவோம். எங்க நம்ம போறோம்? டிராக்டர் ஓட்டிட்டு போறோம். ஐயோ செம. வித்தியாசலாம் அப்படியே மாறிடுச்சு. எடுத்த நாள் முதல் சொல்றீ இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? பேசிட்டு இருக்கோம். இங்க வந்திருக்கோம், சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். எந்த கோலத்துல வந்திருக்கோம்னு கொஞ்சம் பாருங்களேன். இவங்கெல்லாம் எங்க போட்டோகிராஃபர்ஸ். இவங்களும் எங்க போட்டோகிராஃபர். இவங்க வந்து கிருத்திகா, இவங்க வந்து நித்யா. எப்படி என்னைய ரோட்ல உட்கார வச்சுட்டாங்க பாருங்க. சரி ஓகே. சரி என்ன சொல்லு. நல்லா இருக்குமாமா. இஞ்சி டீ நல்லா இருக்குமாமா. சரி ஓகே. பைனாப்பிள் சோடான்னு சொல்லிடலாமா? ஓகே. ஃபைனலி நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து என் மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணி வெளில எண்ணெய் வச்சு தொடச்சி தலைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் என்ன, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஷார்ட்ஸ் சின்ன ஷூட்ஸ் எடுத்த சின்ன வீடியோஸ் தான் பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா, நாங்கள் போனதே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டைமு ஈவினிங் டைம் ஆனனால அந்த அக்கா வந்து லைட்டு வச்சு அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்தோம். சூப்பராக வந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் கிடைச்சோடனே அந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போய் தூங்க போகிறேன் சாப்பிட்டு. பாய்.